Dear friends, இப்போ வந்து பீச் பொனான்சா அப்படின்ற ஒரு நேம்ல புதுசா ஒரு கான்டெஸ்ட் இன்னைக்கு நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கான்டெஸ்டோட பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th May 2025 டு 30th June 2025, அதாவது இன்னையில இருந்து ஜூன் மாசம் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த கான்டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கான்டெஸ்ட்க்கு எம்டி சொல்லும் போதே சொல்லிட்டாங்க, லாஸ்ட் டைம் பூஸ்டப் கான்டெஸ்ட்டுக்கு ஒரு 3 times வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அது நிறைய பேருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகல, அதனால நாங்க வந்து ஒவ்வொரு டைமும் வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்து தான் அச்சீவர்ஸ் கொண்டு வந்தோம். பட் இந்த கான்டெஸ்ட்ல வெறும் சிம்பிள் கான்டெஸ்ட் தான், அதனால டைரக்டாவே உங்களுக்கு ஒரு 55 நாள் கான்டெஸ்ட் வந்து போட்டுட்டாங்க. ஸோ இதுல வந்து எந்த வித எக்ஸ்டென்ஷனும் நமக்கு இருக்க போறது இல்லை. ஸோ அதனால லாஸ்ட் டைம் மாதிரி நமக்கு லாஸ்ட் மினிட்ல எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்கன்னு நினைச்சு யாரும் அசால்ட்டா இருக்க வேணாம். இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்க பண்ணுங்க. ஏன் அப்படின்னா லாஸ்ட் கான்டெஸ்ட்ல நமக்கு ஏற்பட்ட அந்த அனுபவங்கள் என்ன அப்படின்னா, டிரான்சாக்ஷன்ஸ், அந்த அதிகமான டிரான்சாக்ஷன் நம்மளால பண்ண முடியல, அதனால ஐடிஸ் பிளேஸ் பண்ண முடியல, கூகுள் பேவோட லிமிட் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களால பல பேர் வந்து அவதிப்பட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா டே 1ல இருந்தே நம்மளோட அந்த போட்டோ கிராஜுவலா நம்ம போட்டுட்டு வந்தோம்னா பீஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த கான்டெஸ்ட் பீரியட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல எந்த வித சலுகையும் இல்லை அப்படின்றத முதல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த கான்டெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஆகாது, இதை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கான்டெஸ்ட்ல 3 ஸ்டேஜஸ்ல நமக்கு அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல ஸ்டேஜ் 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் பேக். ஸோ இந்த கெட் ஸ்டார்டட்ல நமக்கு யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே 2023ல ஜாயின் பண்ணவங்கல இருந்து நேத்து இன்னைக்கு ஐடி போட்டவங்க வரைக்குமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ இது 2 ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 25 டைரக்ட் ரெஃபரல்ஸ் நீங்க டைரக்டா பிளேஸ் பண்ணிருக்கணும் வித்தின் த கான்டெஸ்ட் பீரியட். இந்த இன்னையில இருந்து ஜூன் 30க்குள்ள 25 நபர்களை நீங்க அறிமுகப்படுத்தி இருந்தால் உங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் லேப்டாப் பேக்கும் பிளஸ் ஒரு வால் கிளாக்கும் உங்களுக்கு ஒரு ரிவார்டா கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. என்னால டைரக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற பீப்புள்ஸ் எல்லாருமே உங்க டைரக்ட்ல நீங்க ஆல்ரெடி போட்டிருக்க ஒரு டைரக்ட்ல 2 பேரை ஈச் 10 ரெஃபரல் கொடுக்க வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்துடுவீங்க. ஸோ அதாவது லேப்டாப் பேக் ஒன்று அச்சீவ் பண்றதுக்கும் ஒரு வால் கிளாக் நீங்க அச்சீவ் பண்றதுக்கும் ஒன்று நீங்க 25 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்துருக்கணும், அல்லது 2 நபரை 10 டைரக்ட் ரெஃபரல்ஸ் கொடுக்க வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கெட் ஸ்டார்டட் பேக்குக்கு நீங்க எலிஜிபிலிட்டி வந்துடுவீங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டேஜ் 1. இது வந்து சிம்பிளிஃபைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 2. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெசார்ட் கேட்அவே. ஸோ இந்த ரெசார்ட் கேட்அவேலையும் பாத்தீங்கன்னா நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் ஏல நமக்கு 2 வகையான அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏலையே ஒன்று வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா மினிமம் நம்மளோட டைரக்ட்ல 40 மெம்பர்ஸ் நம்ம டைரக்ட் கொடுத்துருக்கணும், அல்லது நம்மளோட டைரக்ட்ல 4 மெம்பர்ஸை ஈச் 10 கொடுக்க வச்சிருக்கணும். ரெண்டுமே வந்து ஈக்குவல் பாத்தீங்கன்னா 40 கவுண்ட் தான். ஒண்ணு என்னால என்னோட டீமை ஒர்க் பண்ண வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற பீப்புள்ஸ் டைரக்டா 40 கொடுத்துடலாம். இல்ல எனக்கு டைரக்டா என்னோட ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்கள நான் ஆளுக்கு 10 பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அப்பவும் வந்து எதுக்கு எலிஜிபிலிட்டி ஆகுறீங்க அப்படின்னா அதாவது 2 டே 1 நைட் ரெசார்ட் ட்ரிப்புக்கு நீங்க எலிஜிபிலிட்டி வந்துருவீங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ச்சுக்கு அப்புறம், அதாவது மார்ச் 2021ல இருந்து ஐடி போட்டவங்க இந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை மார்ச்சுக்கு முன்னாடி ஐடி போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன கண்டிஷன், மினிமம் 5 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கம்பல்சரி 4 பேரை 10 கொடுக்க வச்சிருக்கணும். ஸோ இதுதான் டைரக்ட் 40 பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிற பழைய மக்கள் வெறும் 5 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்துட்டு 4 பேரை ஈச் 10 பண்ண வச்சிட்டீங்க அப்படின்னாலும் இந்த 2 பகல் 1 நைட் ரெசார்ட் ட்ரிப்புக்கு ஒரு நபர் எலிஜிபிள் ஆக முடியும். ஸோ அடுத்தது 2வது ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட டைரக்ட்ல இருக்கக்கூடிய
மெம்பர்ஸை 8 பேரு ஆளுக்கு 10 டைரக்ட் ரெஃபரல்ஸ் கொடுக்க வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க 2 பேர், அதாவது ஒண்ணு நீங்க உங்க ஃபேமிலியில இருக்கீங்கன்னா நீங்க உங்களோட ஒய்ஃப் அல்லது உங்களோட பிரதர் இல்ல சிஸ்டர் இல்ல உங்களோட அப்ளைன் யாரோ ஒரு 2 பேர் இதுக்கு நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. 8 பேரை ஆளுக்கு 10 கொடுக்க வச்சுட்டீங்க அப்படின்னா இது ஆப்ஷன் பி. 2 நாள் ஒரு நைட்டு பகல் வந்துட்டு நீங்க ரெசார்ட் ட்ரிப்புக்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஸோ இது வந்து ஸ்டேஜ் 2. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 3 இது வந்து பாத்தீங்கன்னா கோவா ட்ரீம் ட்ரிப். ஸோ அந்த பேக்கேஜ்ல உங்களுக்கு வந்து மதுரை டு கோவா, கோவா டு மதுரை ஃப்ளைட் ட்ரிப் இருக்கு. அது வந்து ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் அல்லது செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான அச்சீவ்மெண்ட் அதை நீங்க வின் பண்ணணும் அப்படின்னா இந்த கான்டெஸ்ட் பீரியடுக்குள்ள நீங்க செய்ய வேண்டிய வேலை 3 ஆப்ஷன் இதுல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 10 டைரக்ட் ரெஃபரல்ல உங்களுக்கு டைரக்ட் ரெஃபரல், அதாவது உங்களோட ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கக்கூடிய டைரக்ட் ரெஃபரல் ஈச் 10 டைரக்ட் ரெஃபரல்ஸ் கொடுத்துருக்கணும். அதாவது இந்த கான்டெஸ்ட் பீரியட்குள்ள அவங்க 4 பிளான்லையும் ஆக்டிவேட்னு செஞ்சிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 4 பகல் 3 நைட் கோவால ட்ரிப் உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஒரு நபர் இதுக்கு தகுதி பெறுவார். ஸோ அதே போல 20 டைரக்ட் மெம்பர்ஸை நீங்க 10 டைரக்ட் ரெஃபரன்ஸ் கொடுக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா 2 நபர்கள் நீங்க கோவா ட்ரிப்புக்கு எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ அது உங்க ஃபேமிலி மெம்பரா இருக்கலாம், ரிலேட்டிவா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், அல்லது உங்க அப்ளைன் உங்க டீம் மெம்பர் யாரா வேணா இருக்கலாம். ஸோ 2 நபர்கள் இந்த அச்சீவ்மெண்ட் மூலமா நீங்க கோவா ட்ரிப் பிளான் பண்ண முடியும். அதே போல 4 பகல் 3 இரவு நீங்க வந்து இந்த போயிட்டு வர செலவு அங்க தங்குறது எல்லாமே வந்து நம்மளோட கம்பெனியே வந்து பார்த்துக்கும். ஸோ இது வந்து அச்சீவ் பண்ணணும்னா 20 பேரை டைரக்ட்ல 10 பேருக்கு வாய்ப்பு கொடுக்க வைக்கணும். ஸோ அது போல 3வது ஆப்ஷன் 3 வந்து பாத்தீங்கன்னா 30 டைரக்ட் ரெஃபரல்ஸ் கொடுத்து, அதாவது நமக்கு டைரக்டா இருக்கக்கூடிய 30 நபர்களை ஆளுக்கு 10 நபர்களை நம்ம வந்து டைரக்ட் கொடுக்க வச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து 4 பேர் இந்த கோவா ட்ரிப்புக்கு நம்ம மூலமா போகலாம். ஸோ இதுல ஒரு சின்ன கண்டிஷன் என்ன ஓல்டு மெம்பர்ஸ்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஷன் அவங்க யூஸ் பண்ணாலும் கூட டைரக்ட்ல இந்த கான்டெஸ்ட் பீரியட்ல புதுசா ஒரு 10 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்துருக்கணும் அப்படின்றதுதான் நமக்கு இந்த கான்டெஸ்ட்ல சொல்லப்பட்டிருக்க விஷயம். அந்த ஓல்டு மெம்பர்ஸ் மென்ஷன் பண்ற ஒவ்வொருத்தருமே மார்ச் 1ஆம் தேதிக்கு முன்னாடி ஜாயின் பண்ணுவாங்க. அதாவது 2025 மார்ச், அதுக்கு முன்னாடி 28 பிப்ரவரி 2025 வரைக்கும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்கீங்களோ இவங்க எல்லாரையுமே ஓல்டு மெம்பர்ஸ் கன்சிடர் பண்றோம். அண்ட் உங்களோட டீம்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் 10 பேரையோ 20 பேரையோ 30 பேரையோ நீங்க அச்சீவ் பண்ண வச்சிட்டீங்கனாலும் கூட நீங்க இந்த கான்டெஸ்ட் பீரியட்ல புதுசா ஒரு 10 டைரக்ட் ரெஃபரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கான்டெஸ்ட்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அண்ட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆக்டிவேஷன் இது ரெண்டுமே வந்து 4 பிளான்லையும் இந்த கான்டெஸ்ட் பீரியடுக்குள்ள நடந்திருக்கணும் அப்படின்றது நமக்கு சொல்லியிருக்காங்க.